2024 மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல ஆல் ஓவர் இந்தியா நவோதயா ஸ்கூல்ஸ், நான் சொன்னேன்ல 666 ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஸ்கூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற ஸ்கூல்ல எல்லா குழந்தைங்களும் சேர்த்து 10th ஸ்டாண்டர்ட் பாசிங் பர்சன்டேஜ் வந்து 99%, 12th ஸ்டாண்டர்ட் பாசிங் பர்சன்ட் 99%. வெறும் 2024 மட்டும் அது பேர் என்ன, நம்ம நீட் எக்ஸாம்ல வந்து தேர்வு செஞ்ச பசங்க வந்து 80%, எத்தனை குழந்தைங்க அட்டென்ட் பண்ணாங்களோ அதுல 80% ஆஃப் தெம் ஹேவ் கிளியர்ட் நீட் எக்ஸாம். கிட்டத்தட்ட 30 பேர் 2023 சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல, IAS IPS எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 30 பேர் வந்து அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. சோ நான் ஏன் இந்த டேட்டாவை சொல்றேன்னா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அது ரெசிடென்ஷியல் ஸ்கூலா இருக்கிறதுனால ரொம்ப காம்ப்ரிஹென்சிவா நடத்துறாங்க. இது இல்லாம படிச்ச குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா டிகிரிஸ்க்கு கூட அவங்க இன்டர்நேஷனல் காலேஜஸ்க்கு அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 35 குழந்தைங்களை இன்டர்நேஷனல் காலேஜஸ்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க, completely sponsored by the center.